வணக்கம். வெல்கம் பேக் டு கிரிப்டோ தமிழ் சேனல். அண்ட் நீங்கள் என்னோட சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்னோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ போய் பாருங்கள். எதுக்காக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், என்ன மாதிரி டாபிக்ஸ் இந்த சேனலில் இந்த சேனல் வழியாக ஷேர் பண்ணுறேன்றதை பற்றி சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் டிஸ்க்ளைமர். நான் வந்து ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் கிடையாது. என்னோட எனக்கு நாலேஜ் இன் ஃபினான்ஸ் இஸ் பியூர்லி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால் வந்தது தான். இந்த சேனல் மூலமாக நான் ஷேர் பண்ணுற ஃபினான்ஷியல் டிப்ஸ், இன்புட்ஸ் எல்லாமே வந்து எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான். பியூர்லி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து ப்ளீஸ் கன்சல்ட் ப்ரொஃபஷனல் கன்சல்டன்ட், ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட், ஸோ தட் உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தே வில் பி ஏபிள் டு அட்வைஸ் யூ. வித் தட் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து, சின்ஸ் வி ஆர் entering into the next tax year, ஏப்ரல் 6th இருந்து யூகேல. ஸோ ஐம் ஷுர் நீங்களாம் வந்து எவ்வளோ டேக்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ ஃப்ரம் அ கிரிப்டோ பெர்ஸ்பெக்டிவ், வாட் ஆர் த எஃபெக்டிவ் 6 ways to reduce your crypto taxes? அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். லெட்ஸ் டைவ் இன். ஸோ கிரிப்டோ டாக்ஸஸ் வந்து இன் 2021-22 அந்த புல் மார்க்கெட் சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, we were லைக் எவ்ரிபடி ஒரு 100 பவுண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் கூட ஒரு லெட்ஸ் சே 400 பவுண்ட் there was இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கொஞ்சம் கெயின்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு இருந்துச்சு. நீங்கள் வந்து எந்த புல் மார்க்கெட்டில் நமக்கு எவ்வளோ வரும், எந்த காயினில் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி அட் த எண்ட் ஆஃப் த இயர், லெட்ஸ் சே நீங்கள் ஒரு கிரேட் இயர் உங்களுக்கு அண்ட் யூ மேட் சிக்னிஃபிகண்ட் கெயின்ஸ்னா, immediately HMRC will be waiting for you in the backyard, right? They want definitely 20 to 40% of the money. So capital gains are 18% for basic taxpayers and 24% for high rate taxpayers. So they are waiting for big chunk of your money, right? So it's very important. Crypto taxes வந்து நீங்கள் எப்படி உங்கள் நார்மல் ஃபினான்ஷியல்ஸ்க்கான கேல்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணி ரெடியாக வைக்கிறீங்களோ, கிரிப்டோ டாக்ஸஸ் அந்த மாதிரி ரெடியாக வச்சுக்கிறது இட் வில் பி பெனிஃபிஷியல் ஃபார் யூ, ரைட்? அண்ட் அந்த விஷயத்தில் பேசும்போது நாட் ஓன்லி இன் யூகே, யூஎஸ், இந்தியா, நிறைய கண்ட்ரீஸில் வேர் தே ஆர் டேக்கிங் இட்ஸ் லாஸ் எல்லாம் வந்து இன்னும் ஃபார்முலேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒன் திங் எவ்ரி கண்ட்ரி கவர்மெண்ட் வாட் தே ஸ்டார்டட் டு டூயிங் இஸ், யாரெல்லாம் வந்து நிறைய ட்ரேடர்ஸ், big chunk traders, they started reaching out to them. And particularly UK, the laws are very, very strict. நீங்கள் ஒரு decentralized exchange, particularly centralized exchange like Coinbase, Binanceலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. They would have asked you to take some questionnaires just to validate நீங்களாம் வந்து are you like உங்களோட ஏர்னிங்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. தே ஆர் கீப்பிங் எ க்ளோஸ் ஐ ஆன் தஸ் திங்ஸ். ஸோ சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறவங்க வந்து யூஆர் பி லைக் அண்ட் யூஆர் பி வெரி வெரி கேர்ஃபுல். இன் ஜென்ரலும் வந்து கிரிப்டோ டாக்ஸஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து உங்களோட லெட்ஸே யூ மேக் 1 million இன் பிட்காயின், ஐம் ஜஸ்ட் மேக்கிங் இட் அப். அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்ல, ரைட்? இன்னும் அதோட யூசேஜ் வந்து நிறைய கண்ட்ரீஸில் இன்னும் பரவாயில்ல. ஸோ இஃப் யூ ஹேவ் டு யூஸ் இட், ஒரு வீடு வாங்கணுமோ இல்லை ஒரு கார் வாங்கணுமோ அப்படின்னா கூட யூ ஹேவ் டு பிரிங் இட் டு த ரியல் வேர்ல்டு. எப்படி பண்ண போகிறீங்க? ஸோ இதெல்லாம் வந்து பெட்டர் டேக்ஸ் பிளானிங், டேக்ஸ் பே பண்ணின்னு உங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. ஸோ கன்சிடரிங் ஆல் தீஸ் திங்ஸ், கிரிப்டோ டாக்ஸஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் and make sure that you're taking it as seriously as your normal taxes, right? Good. Then பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து நான் பார்த்துருப்பேன், இன்ட்ரடக்ஷன் டு கிரிப்டோ டாக்ஸஸ் எல்லாம் பார்த்துருப்போம். கிரிப்டோஸ் டாக்ஸஸ் வந்து 2 விதத்தில் பண்ணலாம் டேக்ஸ் கேட்டகரி. ஒன்று வந்து கேபிட்டல் கெயின்ஸ் அண்ட் இன்கம். ஸோ எந்தெந்த ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுறீங்களோ இட் ஃபால்ஸ் ஈதர் அண்டர் கேபிட்டல் கெயின்ஸ் ஆர் இன்கம்.
ரைட். அது ஏற்கனவே அந்த வீடியோக்கான லிங்க் இன்ட்ரடக்ஷன் நீங்கள் வந்து என்னோட அந்த வீடியோ பார்க்கலன்னா ஐல் ஷேர் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இன்ட்ரடக்ஷன் டு கிரிப்டோ டாக்ஸஸ் பார்த்துங்க. ஸோ நவ் த க்ரக்ஸ் ஆஃப் டுடேஸ் வீடியோ, ரைட்? என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. ஹோல்ட் த காயின், ரைட்? அண்ட் லைக் இத்தீரியம், பிட்காயின்லாம் வந்து லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இஃப் யூ பையிங் சம் லாங் டேர்ம் காயின்ஸ், ஹோல்ட் இட் டு இட். ஸோ யூ டோன்ட் ஹவ் டு வரி அபவுட் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டுறதை பற்றி யோசிக்க வேணாம். ஸோ எப்போ வந்து நீங்கள் வந்து அதை ட்ரேட் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து டேக்ஸ் பற்றி யோசிக்கணும். ஸோ சஜஷன் இஸ், இஃப் யூ ஆர் ஹோல்டிங் த காயின், ஹோல்ட் இட் லாங்கர், ரைட்? செகண்ட் வந்து யூஸ் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ஃப்ரீ அலவன்ஸ், ரைட்? அதாவது இப்போ வந்து இப்போ வந்து கம்மியாயிடுச்சு டேக்ஸ் ஃப்ரீ அலவன்ஸ். ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் வந்து முதல்ல வந்து 6.5 கிட்ட இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3000 பவுண்ட்ஸ் தான் ஃபார் அன் இண்டிவிஜுவல். ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து யூ மேட் அ ப்ராஃபிட் ஆஃப் 3000 அண்ட் பிலோ, இட்ஸ் டேக்ஸ் ஃப்ரீ, ரைட்? ஸோ உங்களோட டேக்ஸ் வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து அதுக்குள்ளே வச்சுக்க பார்த்துங்க. இன்கம் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இட்ஸ் அரௌண்ட் வெரி வெரி லெஸ், 500 ஃபார் high taxpayers, 500 pounds, and thousands for low basic taxpayers. So அந்த அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி லெஸ், ரைட்? ஸோ இன்கம் வந்து கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். ஸோ மை சஜஷன் would be கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து ஆஸ் மச் அஸ் பாசிபிள் யூஸ் பண்ணுங்கள். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கெயின்ஸ் வந்து லூசஸோட ஆஃப்செட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கெயின் வந்து 3000 அப்படின்னா 3000குள்ளே இருந்தால் நாட் அ ப்ராப்ளம், எப்படி டேக்ஸ் ஃப்ரீ தான், ரைட்? இஃப் யூ ஆர் மேக்கிங் சம் லாஸஸ் ஆல்சோ அதையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள். வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ மேட் லாஸஸ் ஃபார் லைக் சே 2000, ஸோ இந்த 3000 கெயின், 2000 லாஸ், ஸோ 1000 தான் வந்து உங்களோட நெட் கேபிட்டல் கெயின், ரைட்? அதுதான் வந்து நீங்கள் பே பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். அந்த 2000 ரெக்கார்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்கள் லாஸஸ் வந்து 10,000 அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் தட் இயர், உங்கள் கெயின் வந்து 3000. ஸோ பேசிக்கலி யூ எண்ட் அப் வித் நெட் 7000 பவுண்ட்ஸ் லாஸஸ் அப்படின்ற பட்சத்தில் அதையும் ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கூட அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதில் ஆஃப்செட் கெயின்ஸில் வந்து கப்புள் ஆஃப் திங்ஸ் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ பிரெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரூல் இன் யூகேல இது என்னன்னா வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து நீங்கள் ஆஃப்செட் பண்ணுறதுக்கு வந்து லெட்ஸே உங்ககிட்ட வந்து 3000 pounds worth of, you made a profit of let's say 3000 pounds of ஒரு ப்ராஃபிட், ஓகே? அதான் உங்கள் கேபிட்டல் கெயின், அந்த கெயின்ஸ் ஆஃப் 3000, ரைட்? 3000 பவுண்ட்ஸ் அப்படின்னு வச்சுப்போமே. அண்ட் ஒரு லாஸ் மேக்கிங் காயின் உங்ககிட்ட இருக்குது. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து அந்த லாஸ் மேக்கிங் கடைசியாக ஃபினான்ஷியல் இயர் காட்டுறதுக்காக நீங்கள் லாஸ் காட்டிட்டீங்க. லெட்ஸே அந்த காயின் வந்து 10,000 பவுண்ட்ஸ் லாஸ், ஸோ 10,000 காட்டி நெட் வந்து 7,000 டோட்டல் லாஸ் அப்படின்ற மாதிரி காட்டுறீங்க. பட் அந்த காயினை வந்து நீங்கள் வந்து ஒரு 10 நாளுக்குள்ளே வாங்கிடுறீங்கன்னா இட் நாட் பி அப்ளிகபிள், ரைட்? அந்த லாஸ் நீங்கள் காட்ட முடியாது. ஸோ அதனால தான் வந்து இந்த பெட் பிரேக்ஃபாஸ்ட் ரூல் கொண்டு வந்தாங்க யூகேல. யூஸ்வலாக இது வந்து யூஎஸில் ரொம்ப பிரபலம். நான் வந்து அந்த இயர் எண்டுக்கு மட்டும் இப்படி விற்றுட்டு உடனே வாங்குற அந்த கான்செப்டை எலிமினேட் பண்ணுறதுக்கு தான் அந்த பிரேக்ஃபாஸ்ட் ரூல். என்னென்னா நீங்கள் ஒரு காயினை வந்து லாஸஸ்க்காக விற்றீங்கன்னா 30 days வரைக்கும் அந்த ரீபர்ச்சேஸ் பண்ண முடியாது. இஃப் யூ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த லாஸஸ் கால்குலேஷன் வந்து அந்த புது பையிங் காஸ்ட்டில் வச்சு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் பி கேர்ஃபுல். நீங்கள் விற்று உடனே 30 daysக்குள்ளே அதே காயினை வந்து வாங்காதீங்க திருப்பி, ரைட்? ஸோ அந்த ரூல் வந்து அந்த 30 daysக்கு அப்புறம் வாங்குங்க அந்த காயினை, ரைட்? கன்சிடரிங் கிரிப்டோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் எவ்வளோ அது வந்து ஏறி இருக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. பட் 30 daysக்கு அப்புறம் முன்னாடி வாங்கிட்டீங்கன்னா யூ வில் பி உங்கள் கால்குலேஷன்ஸ் ரீகால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும் நீங்கள். ஸோ ஆல்வேஸ் இட்ஸ் ப்ரிஃபர்டு தட் 30 daysக்கு அப்புறம் வந்து கொடுத்த காயினை வாங்க. இல்லைனா வந்து அந்த லாஸ் மேக்கிங் காயினை வந்து விற்றுட்டு இன்னொரு காயின் வாங்கி வச்சுங்க. ஸோ தட் வில் ஆல்சோ ஹெல்ப், ரைட்? ஸோ இது வந்து பிரெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரூல், வெரி இம்பார்ட்டண்ட் இன் மேக் ஆஃப்செட்டிங் கெயின்ஸ் வித் லாஸஸ். இன்னொன்று வந்து கேபிட்டல் கெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து லாஸ் இன் கிரிப்டோ வந்து ஜென்ரிக்காகவே காட்டலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வீடு விற்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வர்றது கூட கேபிட்டல் கெயின்ஸை தான் யூகேல காட்டணும், ரைட்? ஸோ அதில் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்துடுச்சு உங்களுக்கு 250K, உங்கள் வீடு விற்றதில் 250K வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
கிரிப்டோவில் ஒரு லாஸ் 100K அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ யூ கேன் ஒர்க் இட் அவுட் டு சே டு ரெடியூஸ் த டேக்ஸ் பர்டன் அகைன், ரைட்? ஸோ இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரிப்டோ லாஸஸ் வந்து கிரிப்டோட கெயின் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜென்ரிக்காகவும் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ், ரைட்? Let's move on to the next one. Very simple. Transfer your crypto to your spouse or civil partner, right? இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இது வெரி சிமிலர். அவங்களுக்கும் வந்து ஒரு கேபிட்டல் கெயின்ஸ் அலவன்ஸ் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது அதை விற்கிற இந்த ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காயினை வந்து உங்கள் ஸ்பௌஸ்க்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஸோ அதனால தான் நான் வந்து என்னோட முன்னாடி வீடியோஸில் சொல்லுவேன். ஸோ இட்ஸ் பெட்டர் டு மெயின்டைன் செப்பரேட் அக்கௌண்ட் ஃபார் யூ, செப்பரேட் ஃபார் யுவர் ஸ்பௌஸ், ஸோ தட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ between you, right? And more importantly, crypto cryptos வந்து இட்ஸ் டேக்ஸ் ஃப்ரீ வென் யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் ஒன்லி டு த உங்கள் சிவில், உங்கள் ஒய்ஃப்க்கோ உங்கள் லிவிங் பார்ட்னர் அவங்க கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் இது வந்து ஃப்ரீ ஆஃப் டேக்ஸ். பட் ரைட், இவங்க பேரண்ட்ஸ்க்குலாம் பண்ணிங்கன்னா இது நாட் அப்ளிகபிள். ஓகே, ஸோ அதனால இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இட்ஸ் ஒன்லி டு யுவர் ஸ்பௌஸ். ஓகே, வாட் இஸ் நெக்ஸ்ட்? கிரிப்டோ லோன்ஸ். நாட் ஷுர் எவ்வளோ பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணுறீங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் திங், ரைட்? நீங்கள் வந்து பிட்காயின் இல்லை எத்தீரியம் இல்லை ஒரு சொலானோ மாதிரி ஒரு லாங் ஸ்ட்ராட்டஜி காயின்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அது விற்கணும்னு அவசியம் இல்லை, ரைட்? நீங்கள் வந்து ஒரு பர்பஸ்க்கு வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ண வேணாம். ட்ரேட்னா இப்போ வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு லெட்ஸே ஒரு வீடு வாங்க போகிறீங்க, டெபாசிட் காசு இல்லை உங்ககிட்ட, ஆனால் வந்து ஒரு 30K இத்தீரியம் இருக்குது. நீங்கள் அதை வந்து இது பவுண்டாக கன்வெர்ட் பண்ணி வீடு வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் கெட் அ லோன், ரைட்? அது 30K இத்தீரியம்க்கு ப்ராபப்ளி யூ மைட் கெட் தேர் ஆர் சம் கால்குலேஷன்ஸ். உங்களுக்கு வந்து சர்டன் கிரிப்டோ லோன்ஸ் கிடைக்கும் அட் அ வெரி சீப் இன்ட்ரெஸ்ட், ரைட்? அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து யூகே பவுண்டாக கன்வெர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 10,000 20,000 உங்களுக்கு அந்த லோன்லேருந்து வருதுல்ல, அது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ, ரைட்? அதுக்கு வந்து சாரி டேக்ஸ் ஃப்ரீ. அதுக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டணும் அவசியமே இல்லை. ஸோ இட்ஸ் அ டபுள் பொனான்சா. நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபேவரட் காயின் எத்தீரியம் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க, வெரி சிம்பிள், வெரி வெரி லெஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த கூலஸ்ட் திங். என்னோட ஃபேவரட் வந்து ஒலிம்பஸ். ஸோ அஃப்கோர்ஸ் even though I'm not holding a lot of things, but it's one of the coolest low interest rate. பார்த்தீங்கன்னா 0.5% தான் இன்ட்ரெஸ்ட், ரைட்? ஸோ இட்ஸ் வெரி வெரி சீப். 0.5னா எவ்வளோ, 100னா 50 pence, அவ்வளோதான் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ 1000 pounds borrow பண்ணிங்கன்னா 4 to 5 pound per year, or it's quarterly or something. no, it's year. ஸோ வெரி வெரி சீப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இதுவும் ட்ரை பண்ணிங்கன்னா இதில் வந்து லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். அண்ட் ஃபைனலி கீப் த ரெக்கார்ட்ஸ் ப்ராப்பர்லி, ரைட்? முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெச்எம்ஆர்சி இஸ் கோயிங் அரவுண்ட், ரைட்? ட்ரைங் டு ஃபிகர் அவுட் யாரெல்லாம் பயங்கரமாக ட்ரேட் பண்ணுறாங்க, யார் மேக்கிங் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, ஆர் தே பேயிங் த டாக்ஸஸ் ரைட்? ஸோ அண்ட் பர்டிகுலர்லி சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் இருந்தீங்கன்னா இட்ஸ் ஸோ விசிபிள் இன் யூகே. ஸோ ப்ளீஸ் மெயின்டைன் யுவர் ரெக்கார்ட்ஸ், நாட் ஓன்லி டு சேஃப்கார்ட் யுவர் செல்ஃப், ரைட்? இட்ஸ் ஆல்சோ அந்த ட்ரேடிங் ஃபீஸ்லாம் வந்து நீங்கள் வந்து டிடெக்ட் பண்ணலாம், ரைட்? ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கும் வந்து ரெக்கார்ட்ஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து எவ்வளோ கேபிட்டல் கெயின்ஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த விஷயத்துக்காகவும் ரெக்கார்ட்ஸ் வந்து க்ளீனப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட 2022 வந்து நான் வந்து கண்ணாபின்னான்னு பண்ணேன். Probably because of greediness also, I made severe loss. That was a very good learning. Even though the bull market வந்து நான் I didn't get money, I made a lot of good learnings, knowledge அந்த இதுலேருந்து எனக்கு வந்துருந்துச்சு. அதில் ஒன் ஆஃப் த திங் தான் வந்து டேக்ஸஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும். ஸோ நான் வந்து காயின்லி யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். ஸோ ஒன் ஆஃப் வண்டர்ஃபுல் டூல். ஸோ ப்ளீஸ் டூ. ஸோ கிரேட். நம்ம வந்து இப்போ what are the things, what are the different things we can do not to avoid UK crypto taxes, how to reduce the taxes அப்படின்ட்டு பார்த்தோம் நம்ம. ஃபர்ஸ்ட் வந்து ஹோல்டிங் த காயின்ஸ் கண்டினியூஸ்லி. செகண்ட் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அலவன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஆஃப்செட் யுவர் கெயின்ஸ் வித் லாஸஸ். அப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிரிப்டோஸ் டு யுவர் ஒய்ஃப். ஃபிஃப்த் வந்து கிரிப்டோ லோன்ஸ். சிக்ஸ்த் வந்து கீப்பிங் த ரெக்கார்ட்ஸ் இன்டாக்ட். அண்ட் தேர் இஸ் அதர் வே ஆஃப் டொனேட்டிங் டு சேரிட்டி, பட் தட்ஸ் ஃபார் பிக் ஷார்ட் பீப்புள், ரைட்? ஹானஸ்ட்லி அது வந்து
bit complicated, I would say. Not complicated, it's very simple, right? Like நீங்க வந்து ஒரு 1000 pounds வந்து ஒரு சேரிட்டிக்கு டொனேட் பண்றீங்கன்னா, அண்ட் சேரிட்டி இஸ் a registered charityனா, நீங்க 1000 பவுண்ட்ஸ் அந்த கிரிப்டோல வந்து 1000 பவுண்ட்ஸ் குடுத்தீங்கன்னா, அந்த சேரிட்டிக்கு தே கேன் கிளைம் 250 ஃப்ரம் ஹெச்எம்ஆர்சி. ஸோ இன் டர்ன் தே கெட் 1250 ஆஸ் அ சேரிட்டி அமௌண்ட். உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இட் வில் பி பெனிஃபிட் ஒன்லி பிகாஸ் யூ ஆர் the difference between your 40% tax rate and the basic 20% tax rate, அதை மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து 1000 பவுண்ட் டொனேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 200 ரீஃபண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அது அந்த ஒரு இது பெனிஃபிட் தான் எனக்கு தெரிஞ்சு. பட் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பர்டிகுலர்லி த டைம் நம்ம வந்து டாக்ஸஸ்க்காக இயர் அண்ட் க்ளோஸ் பண்ணோம். ஸோ இந்த விஷயத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் மேக் ஷுர் உங்கள் செக்லிஸ்ட்டில் இதெல்லாம் கவர் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துங்க. இல்லைனா உங்களுக்கு இன்னும் ஒரு எவ்வளோ நாள் இருக்குது, இன்னும் ஒரு மாதம் இருக்குது. ஸோ மேக் ஷுர் யூ டூ இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் ஸ்டே ஸ்மார்ட், ஸ்டே சேஃப் அண்ட் ஹோல்ட் ஆன் டு யுவர் காயின்ஸ். தேங்க்யூ.